டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழகத்தின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீண்ட பாரம்பரியம் கொண்ட தமிழக சட்டமன்றத்தை ஆளுநர் அவமதித்து விட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார். அப்போது அரசின் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பது ஆளுநரின் கடமை என்றும், அரசு தயாரித்த உரையை ஆளுநர் படிக்காதது மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார். அரசியல் செய்யும் விதமாக சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்டதாக நினைக்க தோன்றுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? மக்களாட்சி மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா? எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை 75 ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது என்றும் கூறினார். பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான நிதி குறித்து கோரிக்கை வைப்பதாகவும், இப்போதாவது மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவது ஆறுதல் அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தவரை முனைப்பு காட்டவில்லை. எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது, ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். தொடர்ந்து அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் மூலம் கற்ப கிரகத்திலும் சமத்துவம் நுழைந்துள்ளதாக குறிப்பிட்டார். கிராமங்களில் 2,50,000 வீடுகளை புதுப்பிக்க 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.